ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைக்காயை வச்சு வாழைக்காய் கோலா உருண்டை தான் செய்ய போகிறோம். ரொம்பவும் டேஸ்ட்டாக வந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இது எப்படி பண்ணேன்னு தெரியும். அதுக்கு நல்லா முத்தின வாழைக்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் குக்கரில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதை ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. 2 விசில் விட்டாலே நல்லா வெந்து வந்துடும். இப்போ வாழைக்காய் நல்லா வெந்து வந்துச்சு. இதை கொஞ்சம் நேரம் நான் ஆற விட்டுருந்தேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்ட்டு. இதை தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குண்டு. இது நல்லா நான் மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ணணும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம உரித்து வச்சுருந்த முழு வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். டேஸ்ட் சூப்பராக வரும். சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், அது கூட பூண்டு பல், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஃபைனலாக சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருந்த தேங்காய் துண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக சோம்பு, மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை இறக்கி ஆற விட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க வேண்டிதான். நம்ம ஆல்ரெடி மசிச்சு வச்சுருந்த வாழைக்காய் கூட இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துப்போம். பாருங்கள் இந்த அளவுக்கு நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம அப்படியே எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டிதான். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒரு பாலையும் போட்டு நம்ம பொரித்து எடுத்துட வேண்டிதான். ரெண்டு பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துக்க வேண்டிதான். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனோடனே இதை எடுத்துடணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வாழைக்காயை வச்சு கோலா உருண்டை ரெடி பண்ணிட்டோம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.